ம் சரி ஓகே, நான் வந்துட்டு கிளம்புறேன். பேக்கிங்லாம் முடிச்சாச்சு. சரி எஸ், சரி போயிட்டு வரேன். கேமரா கொடுப்பா, நான் கிளம்பணும். பாய். ஜி ஏர்போர்ட் டெர்மினல் 1ங்க. போர்டிங் முடிஞ்சு அப்புறம் ஃப்ளைட்டில் ஏற போயிட்டுருக்கோம். ஏரியாச்சு நம்ம நேற்று வெப் செக்இன் பண்ணும்போதே வந்து விண்டோ சீட் புக் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஜெல்பென் மொபைல் ஹோல்டர் இருக்குது, படம் பார்த்துட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம இண்டிகோலாம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மொபைல் இதில் தொங்க விட்டுட்டு பார்த்துட்டே போவேன். ஆனால் இதில் இதுக்குன்னு டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டே போகிறதுக்கு. எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு, 2 மணி நேரம் பார்த்துட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே பறந்துட்டுருக்கோம். இந்த டைமில் ஃபோன் ஜிபிஎஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்கிறத ஆஃப்லைனாகவே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நம்ம மும்பை ஏர்போர்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. அங்கேருந்து மெஷர் டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம லொக்கேஷனுக்கு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் அப்ராக்சிமேட்டாக இல்லை, கரெக்டாக எவ்வளோ தூரம் போவோம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தில் பாருங்கள், 88 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போக வேண்டியிருக்கு. மொபைல் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்கானுங்களேன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், யாரோ சாப்பிட்டு வச்சுட்டு போன குச்சி மிட்டாய் இருக்குது. சீட்லாம் பிஞ்சு கந்தரகோலமான நிலமையில இருந்தது. ஆகாசா ஏர் வந்து மோசமாக இருந்துச்சு. மொபைல் இறங்கியாச்சு. வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு கூட பற்ற மாட்டேங்குது, அவ்வளோ குண்டாக இருக்கணும் தெரியல.
ஸோ இப்போ வந்து மும்பையில் இறங்கியாச்சு. ஸோ இப்போ கேப் புக் பண்ணிட்டோம். ஊபரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து கேப் பிக்கப் ஏரியா. பார்த்திங்கன்னா டிரைவர் கிட்ட வந்துட்டுருக்காரு. 2 minutes அவே. ஓகே, லெட்ஸ் see. டாக்ஸி ஏறியாச்சு. எவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறாங்க பார்ப்போம். ஹாய், இன்றைக்கி 29 May 2026 த லலித் மும்பை ஹோட்டலில் இருக்கோம். ஸோ நம்ம யூகே கிளம்பிட்டோம். நாளைக்கு மார்னிங் 9:30 நமக்கு லண்டனுக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது. அங்கேருந்து அப்படியே அபர்தீன் போகிறோம். அங்கே தான் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது சின்ன ரூம் டூர். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஃபஸ்ட் இயர் தான் இருக்குது. ஒரு சின்ன பாத் டப், வாஷ் பேஷன் வித் சமையல் எல்லாமே இருக்குது. எல்லாம் என்னென்ன கிட்ஸ் தேவையோ அது எல்லாமே இருக்குது. வித் ட்ரையர், க்ரூமிங் மிரர்ஸ் இருக்குது. அப்புறம் குளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே வெளில வந்துடுவோம். க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஜெயிண்ட் மிரர், சூப்பர். வால் ப்ளஸ் லாண்ட்ரி பேக்ஸ். ஓகே, நம்ம எடுத்துப்போம். அயனிங் பேட் ப்ளஸ் அயனிங் பாக்ஸ். அன்பாக்ஸிங் இருக்குது. இப்போ அந்த குட்டிக்கு செருப்பு நல்லாயிருக்கும் இது போடுறதுக்கு. ஒரு பெட் ப்ளஸ் இங்கே நமக்கு டீ போடுற கிட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிரர் இருக்குது. அண்ட் சம் வாட்டர் பாட்டில்ஸ் வித் சம் ஒரு சின்ன மினி பார் ஒன்று இருக்குது. ஏதாச்சும் ப்ரொசீஜர் சாப்பிட்டுக்கலாம். அண்டு டிவி, அப்புறம் அந்த ஓரளவுக்கு டிவி கொடுத்துருக்காங்க. பக்கம் ஓப்பன் பண்ணி போக முடியுமா? முடியாது, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு எப்படி வெடிக்கலாம் பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ஹோட்டல். ஓகே, நம்ம ஃபைனலாக மும்பை ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாளைக்கு நாட்டில் போக போகிறேன். இங்கே உபர் ஈஸியாக கிடைக்குது, அதை வச்சு புக் பண்ணி போயிடலாம். அண்டு அங்கேருந்து ஹீத்ரோ லண்டனுக்கு போகிறோம். அந்த லண்டன்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து அபர்தீன் போகிறோம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு அங்கே இந்த ஃப்ளைட் சேஞ்ச் ஓவர் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லெஸ் தேன் 2 hours தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்னோடய சீட்ஸை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து வெப் செக்இன் பண்ணும்போது நல்லா ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், அப்படியே யாரை விட்டோன்னே இறங்கி ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சேன்.
ஆனால் வந்துட்டு அது முடியாது அப்படின்னு மாதிரி வந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட் ரோடு தான் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 3 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு நான் செலக்ட் பண்ணுற மாதிரி சீட்டில். அதில் எனக்கு சென்டரில் கொடுத்துருந்தாங்க. நான் வெளியே விண்டோ சீட் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபாரின் போகும்போது ஆப்வியஸாக நம்ம விண்டோ சீட்டில் கொஞ்சம் வெளியே பார்த்துட்டு போய் தான் ஆகணும். அண்ட் நிறைய ஆல்மோஸ்ட் 10 hours ஜேர்னி. படம் ஊறப்படுறது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். பிடிச்சதெல்லாம் அப்படியே வெப் சீரிஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதை பார்க்கணும். அண்டு ஒருவேளை அந்த கம்மியான டைமில் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் அங்கே போகிற எல்லாருமே அந்த மாதிரி விட்டுருவாங்க தான். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெர்மனி போயிட்டு வந்தாங்க. அவங்களும் அப்படி தான் ஃப்ளைட்டை விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அது மாதிரி நம்ம நாளைக்கு விட்டோம்னா நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் போட்டு தருவாங்க. என்ன விடாமல் எப்படியாவது போயிட்டோம்னா ஈவினிங் ஒரு 7 o'clock லேண்ட் ஆகிடுவோம். அப்படியே வெளில வந்துடலாம். இல்லைனா நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ளைட் எப்போன்னு தெரில. லேட் நைட் போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. குளிராக வேறு இருக்கும் ரொம்ப. போய் புது ரூம்லாம் செட் ஆகணும், அந்த ஏரியாலாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேணும் இல்லையா டைம். அண்டு இன்னொரு விஷயம், சரி 7 மணிக்கான இருட்டிருமோன்ற ஒரு தாட் மனசில் இருந்தது. ஆனால் அங்கே எதுவும் இருட்டாது. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணும்போது கூட இந்த மந்த்லாம் மார்னிங் 4 to night 10 வரைக்கும் சன்லைட் இருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஸோ லைட் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். குளிர் தான் பார்ப்போம். மேக்ஸிமம் ஸ்பீடாக ஓடி போயிட்டு மாற்றி சேஞ்ச் ஓவராக ட்ரை பண்ணணும். அங்கே யார்ட்டையாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எம்ப்ளாயிஸ்கிட்ட பேசி போகணும். ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் வந்து வெளில போயிட்டு உள்ளே வந்தேன். வெளியே ஒரு வாக் போயிட்டு அப்படியே வந்து திரும்ப வந்தோம். இப்போ பாம்பே வந்துட்டு பானிபூரி, பாவ் பஜ்ஜி, வடைபாவ் இதெல்லாம் சாப்பிட்லேன்னா எப்படி, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன். பட்டு இந்த பானிபூரி வந்துட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் கொடுக்குற வேகத்தை என்னால் சாப்பிடவே முடியல. இதில் எப்படி போய் நான் வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்க முடியல. ஓகே, ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட் வந்துருச்சு. அண்டு என்ன ஒரு விஷுவல் என் ஒய்ஃபுக்காக டாடா எப்படி இருந்து ரூமை எப்படி மாற்றி வச்சுருக்கேன் பார்த்தியா. அது ஒரு சரியான OCD. இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி ரூமை கசகசன்னு போட்டு வச்சா. ஓகே, ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். நான் வெளியே போய் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தனால அதுவே கிட்டத்தட்ட 2000 ரூபா ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, சால்ட்டு பெப்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பிரியாணி ரொம்ப மட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஊறுகாய், சில்லுன்னு தயிர், ரைத்தா. ஓகே, இது பிரியாணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லைட்டிங்லாம் கொஞ்சம் மாற்றியாச்சு. ஓ, நல்லா சூடாகவே இருக்குது. ஒரு மாதிரி பன்னீர் ஸ்மெல் வருது பிரியாணியில். இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு பீசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அவனுங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்ம ஜாலியாக சாப்பிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட். நான் சாப்பிட்டதுலையே ஒஸ்ட்டு பிரியாணின்னா இதுதான்.
நான் சாப்பிட்டதுலேயே காஸ்ட்லி பிரியாணி அண்டு ஒஸ்ட்டு பிரியாணி இதான் சொல்லணும். எப்படி இருக்குன்னா இந்த டேஸ்ட் நான் எங்கேயோ அனுபவிச்சிருக்கேனே. பான் பிராக் டேஸ்ட் வருது. எப்படி வருதுன்னு கேட்குறீங்க? அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியுது. பான் பிராக் ஸ்மெல் வருது. ஆல்சோ அப்படியே வாயில் ஒரு மாதிரி லிட்டரலி அந்த பான் பிராக்கோட ஃப்ளேவர், எரிச்சல் லைட்டாக ஒரு மாதிரி எரியுதுங்க வாயிலெலாம். சரி, இது ஏடா நான் இவ்வளோ நேரம் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி நினச்சி பாருங்களேன். ஃபாரின்லேருந்து யாராவது வந்து என்ன இந்த ஊரில் பிரியாணின்றானுங்களே, அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போன்னு சாப்பிட்டு இதுக்காக இவ்வளோ ஹைப்பு கொடுத்தீங்கன்ட்டு அவன் போவான்ல. ஷிட். சாயங்காலம் வெளியே போய் சாப்பிட்ட ஒரு வடை இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? 25 ரூபா தான். நல்ல வேலை வடை இங்கே ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பிரியாணி மை லைஃப். இந்த கருமத்துக்கு பேர் என்ன தெரியுமா? காஸ்ட் மட்டன் பிரியாணி. சாப்பிட தான் பார்த்தேன். நாளைக்கு காலையில் நேரத்தில் வந்துச்சு போனோம். அங்கே போயிட்டு பசியில் இருக்கான் நானே, அப்படியே ஃப்ளைட்டில் போய்ட்டு ஃப்ளைட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். பேசாமல் ஏர்போர்ட் போயிட்டு அங்கே போய் ஏதாச்சும் கூட வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கலாம். ஓரளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த பான் பிராக் பிரியாணி மீதி கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கிறேன். பை. ஹாய், குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டே எந்திரிச்சாச்சு. நெக்ஸ்ட் 30th May 2026. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம் டு UK. ஸோ எந்திரிச்சாச்சு, குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா அரவுண்டு 5:15 ஆகுது. ஸோ அப்படியே நம்ம கீழே போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு 5:25க்கு கேப் புக் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து 5 minutes தான் நம்ம ஏர்போர்ட் டெர்மினல் 2 போயிட்டு இமிக்ரேஷன் முடித்து உள்ளே போயாச்சுன்னா பாதி தலைவலி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே போய் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஏர்போர்ட் போகலாம். நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. நான் வந்துட்டு இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, அதை அந்த பிளேட்ஸை வெளியே வைக்கலான்ட்டு வந்தேன். இந்த கதவில் வந்துட்டு அந்த ஆல்வேஸ் ஓப்பன் டைப்பில் இருக்கும்ல, நம்ம அது ஃபுல்லாக ஓன் பண்ணிச்சுட்டு அங்கே லாக் ஆகிக்கும். அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒரு சின்ன செருப்பு மாதிரி ஒன்று சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு வெளில வந்து பிளேட்ஸை வைக்க வந்தேன். கதவு லாக் ஆகிடுச்சு. மிஸ் ஆகி வந்து ஒரு 1/2 hour வெளியே அங்கே எங்கேன்னு கேட்டு கூப்பிட்டு ரிசப்ஷனில் கேட்டேன். ரெஸ்பான்ஸே இல்லை. அனுப்புகிறேன் நாங்கள் ஆளுக்கு யாரும் வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஹவுஸ் கீப்பிங் வந்து ஒருத்தன்ட்ட சொன்னால் அவன் பாட்டுக்கு திறந்து விட்டு போயிட்டான். யார் ரூம்குள்ளே வேணாடி போயிடலாம் போலயே.
எதுவும் செக் பண்ணல. இதான் என் ரூம்னு சரி நான் திறந்து விட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். அது ஒரு 1/2 hour போச்சு. அதுவும் நைட்டு தூங்க போகிற டைமில் தூங்கலான்னு சரி எல்லாம் எடுத்து வெளியே வச்சு தூங்கலான்னு பார்த்தா வெளியே போய் லாக் ஆகிக்கிட்டேன். ஓகே, டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ப்ரோ, கம்மிங் அவுட் சைட் ப்ரோ, 2 minutes. ललित होटल से जो है ना, क्या नाम है इसका, ललित होटल एरिया से கிளம்பிட்டோம். ठीक है, அங்கேருந்து ஒரு 5 minutes தான். வரும். ஓகே, நம்ம ஏர்போர்ட் வந்துச்சு. Terminal 2 வந்துட்டோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் எங்கேன்னு பார்க்கணுமே. ஓகே, அங்கேயே போட்டிருக்கு ஒரு இடத்துல. நம்பர் 4 வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ். நம்ம போகிறது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான். தெரியுமான்னு தெரியலையே. ஓகே, இதுக்கப்புறம் நான் உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இதுக்கு தான் 4 hours முன்னாடியே வரணும். इस्तांबुल को जाने वाली टर्किश एयरलाइंस की उड़ान 721 ஓகே, எல்லா பக்கம் செக் பண்ணி பார்த்ததுல கேஎஃப்சியே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தது. அதனால சரி அங்கே வந்துட்டு ஒரு கிளாசிக் ஜிஞ்சர் பர்கர் ப்ளஸ் ஹாட் விங்ஸ். சூப்பர் அன்ஹெல்தி பட் ஓரளவுக்கு டேஸ்டி. இந்த சீட் தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. செஸ்ட் லெவலில் தான் இருக்குது டேபிள். முதல்ல கடிச்சிட்டே ரத்தமே வருது. அடிக்கடி வாய்ப்புன்னு வந்துடும். வாய்ப்புன்னு வராமல் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. கடிச்சு ஆக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஊருக்கு போகிற நேரமாக பார்த்துட்டு வருது. அங்கே போய் நல்லா சாப்பிட முடியாது.
இமிக்ரேஷன்ஸ் முடிச்சாச்சு. எந்த கொஷனுமே கேட்கல. வீசாலாம் கேட்பாங்கன்னு பார்த்தேன், வீசா கூட காட்ட சொல்ல, அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு கடமைக்கு ஒருத்தனால செஞ்சுட்டு இருந்தான். அப்படியே இதுக்கு முன்னாடி வச்ச சீல்லாம் அப்படியே ப்ராப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு இவன் வச்சது வந்துட்டு சென்டராக ஏதோ பேஜ் வந்து அவனுக்கு கிடச்ச பேஜை எடுத்து ஒரு சீல் வச்சு கொடுத்துருக்கான். எங்கூட சீல் வைக்கலையே தெரியிட்டு இருந்தேன். சென்டர் ஆஃப் த பாஸ்போர்ட்டில் ஒரு சீல் இருந்தது. கடுகடுன்னு பேசி அனுப்பிச்சிட்டான். இந்தியாவோட இமிக்ரேஷனே இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம போக போகிற ஃப்ளைட். பார்க்க கொஞ்சம் பழைய ஃப்ளைட்டு மாதிரி தான் இருக்குது. ஓகே, போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, போர்டிங் போயிட்டுருக்கோம். இது ஒரு இண்டிகோ ஃப்ளைட். ஐ திங்க் சிங்கப்பூர் போகுதுன்னு நினைக்கிறேன். Rolls-Royce engine. Morning, sir. Morning. Down through here, please. As a reminder, smoking, including e-cigarettes, vaping, and use of other smoking devices, is not permitted at any time whilst on board. This includes inside the toilet. फुल कैबिन के बेटिंग सबके फुल स्टूल के नीचे रखे जा सकते हैं। हाथ का सामान सुरक्षित रखने के बाद कृपया आय के रास्ते के लिए यात्री जाने के लिए खाली रखें। आपके सहयोग से भी धन्यवाद। Foot in here, yeah? In and then out, yeah? Thank you. இதுதான் நம்மளோட சீட்டு. ஓகே, வந்துச்சு. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்ப்போம். I must confess, a sentiment of the most tender nature. Welcome, everyone. We will now demonstrate the safety features of this aircraft, and your attention is essential, as this may be different from any aircraft that you've flown before. Do I smell the winds of war? I see smoke on the horizon. Smoking, including e-cigarettes, vaping, and the use of other smoking devices, is not permitted at any time whilst on board. Mode feature enabled now. Handheld devices must be held securely or placed into a pocket. What witchcraft is this? ஓகே, எல்லாம் செட் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
இங்கே பாருங்கள், என்னோட விண்டோ நம்ம க்ளோஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்கா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் இருக்கா? இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டிம் ஆகிடுது. ஒரு சன்கிளாஸ் போட்ட மாதிரி மாறிடுது. இப்போ இந்த கேபினே வந்து கொஞ்சம் அப்படியே டார்க் ஆகிடுச்சு. அங்கே அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், தூரத்தில் ஒரு லைன் தெரியுதா? அதுதான் சி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்குது, மூவிஸ், டிவி ஷோஸ். இப்போ நான் கேம் ஸ்க்ரீனில் இருக்கேன். எவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கேட்டகரியிலுமே படம் இருக்குது, எல்லா லாங்குவேஜஸில் கூட இருக்குது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், எவ்வளோ நேரம் ட்ராவல், எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. இப்போ அந்த ஃப்ளைட் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ அங்கேருந்து லண்டன் போயிட்டுருக்கோம். பூமியில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறோம். எவ்வளோ ஃப்ளைட் டைம், எவ்வளோ டிஸ்டன்ஸ், என்ன டைம் அங்கே அரைவ் ஆகும், அது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஜூம் பண்ணுற ஆப்ஷன்லாம் இல்லை போல். இது நல்லா இருக்குல்ல, நம்மளே ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு தெரியுமா? 788 km/h போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம 9 hours 24 minutes போகணும். இன்னும் ஒரு 7100 km போகணும். 6140 meters ஹைட்டில் போயிட்டுருக்கோம். Miniature. Miniatures. Yeah. They've got whiskey, gin, Gin is. gin, just by itself. Sorry? On its own. Yeah. Juice, apple, orange. Do you have any juice with this? Juice. Yeah. Apple or orange. Oranges. Thank you. ஜின் ப்ளஸ் ஃபுட் வாங்கியிருக்கோம். ஓகே, எல்லாமே மேக்ஸிமம் செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நேற்று எடுத்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன். அப்புறம் முடிஞ்சால் இதில் ஒரு சில மூவிஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். ஏதாச்சும் ஃபுட்டு வந்தால் நான் திரும்ப வரேன். ஓகே, கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு.
ஃப்ளைட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே படத்தை போட்டு விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே காட்டுறாங்க உங்களுக்கு. ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் இருட்டாக தான் இருக்குது. ஒரே ஒருத்த மட்டும் அங்கே வச்சுட்ருக்கான். என்னமோ ஸ்ப்ரே பண்ணி விட்டானுங்க, என்னன்னு தெரியல, கண்ணில் எரியுது. டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ரவுண்ட் அடிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்களே. பைலட்டும் சரக்கு அடிச்சிருக்கிற போல இருக்கு. அப்படில இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கானே தவிர லேண்ட் பண்ண மாட்டானே. லண்டன் சிட்டி பாருங்க. இந்த வீடெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக கட்டியிருக்காங்கன்னு, கச்ச மொஜான்னு இல்லாமல். திரும்ப ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐ திங்க் வந்து அதிக ஃபியூவலோட லேண்ட் பண்ணுறது வந்து ரிஸ்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஃபியூவல் கம்மியாக இருக்கும்போது தான் லேண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் ஃபியூவல் ஃபில் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட 2 ரவுண்டு சுற்றிட்டாங்க ஏர்போர்ட்டை சுற்றி. செகண்ட் ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆக்சுவலாக போர்டிங் டைமோட தாண்டி போயாச்சு. பட் இங்கே என்ன போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. 2-3 இடத்துல மிஸ் ஆகி போயிட்டு இப்படியே ஒரு வழியாக வந்தாச்சு. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன். இந்த போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப கிரிஞ்சாக போயிடும். அதனால் நான் எதுவும் வீடியோ எடுக்கல வரும்போது. இந்த பேக்கை தூக்கிட்டு ஃபுல் ஓட்டம். ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 1 கிலோமீட்டர் அது ஓடி இருப்பேன் அட்லீஸ்ட்டு. ஓகே, ஃப்ளைட் ஏறிட்டு பார்ப்போம். கடைசியாக ப்ராசஸ் முடிச்சு ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தரானுங்களே. இது நடுவில் ஒரு மெட்ரோ வேறு மாதிரி போனேன். உள்ள ஏர்போர்ட்லேயே ஒரு குட்டி மெட்ரோ ஒன்று ஓடிட்டுருக்கு. அதில் ஏறி போயிட்டு வர்ற பக்கம் மாதிரி இருந்தது. இங்கே ஒரு செக்கிங் போயிட்டுருக்கா. ஓகே, ஃப்ளைட் ஏறிட்டு பார்ப்போம். ஓகே, செகண்ட் ஃப்ளைட் ஏறிட்டோம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே யூகேக்காரங்க தான் இருக்காங்க. பாம்பேலேருந்து வரும்போது கூட ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருந்தாங்க. இங்கே வந்துட்டு யூகே தான் வந்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து வரும்போது கஜன்னு சவுண்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்லாக வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து புக்ஸ் படிச்சுட்ருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கண்ணா.
இங்கே வீடியோ எடுக்கிறக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. எல்லோரும் புக்ஸ் படிக்கிறாங்க, நான் மட்டும் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறேன். ஓகே, இறங்கியாச்சு. பேகேஜ் கிளீன் எடுக்க போயிட்டுருக்கோம். -15°C. போதாதுக்கு இறங்கணுன்னா மழை வேறு பெஞ்சது, கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக் வந்து என்ன பிக்கப் பண்ண வந்துட்டுருக்காரு. ½ hour ஆகுன்ட்ருக்காரு. பார்ப்போம், நம்ம பேகேஜ் எப்போ வருதுன்னு தெரில. முதல்ல வந்திருக்கானே தெரில. பார்ப்போம் அப்படி வந்திருக்கா என்னன்ட்டு. நல்லா குளிர் உள்ளே தெரில. ஃப்ளைட் விட்டு இறங்கி உள்ள ரூஃப் கடையில் வர்ற வரைக்கும் நல்ல குளிர். பேகேஜ் கிளைமுக்கே ரொம்ப தூரம் போக முடியாது. அங்கே வந்துட்டுருக்கான் நம்ம பையன். பேகேஜ் எடுத்தாச்சு. வந்த வழியிலே திரும்ப போயிட்டுருக்கோம். பேக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வெளில போகிற மாதிரி இருக்கும். நான் இது வந்த வழியில் திரும்பி போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சரி, ஓகே, வாங்க வந்துட்டு கூப்பிடுங்க, நான் அப்படி வெளில வரேன். ஓகே ஓகே. அப்படியா? இல்லை, எப்படியா? நான் சொல்கிறேன், பெரிய கதை. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, என்ன போகலாமா? இப்போதைக்கு வேணா ஒரு ஜாக்கெட் வேணா போட்டுக்கிறீங்களா? இல்லை, காருக்குள்ளே உட்காந்துட்டேன். இதுக்கு அல்ல, வேணா இது ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இந்த இது கேமரா ஓ, கேமரா, ஸ்பீட் கேமரா. டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் ஸ்பீட் லிமிட் எவ்வளோ? 40. ஒவ்வொரு இடத்துல மாறும். மைல்ஸ் பெர் ஹவர். 40 மைல்ஸ் பெர் ஹவர். பார்த்தீங்களா, இதுமாதிரி ரவுண்டை போட்டு அதிகம். இங்கே ரவுண்டை போட்டு ரூல் என்னன்னா ரைட் சைடு பார்க்கணும். வண்டி எதுவும் வரலன்னா நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து காரை கையில் தர போகிறீங்க தானே? நீங்கள் 9 months வர பிளானில் இருந்தீங்கன்னா 3 weeks தான் உங்களுக்கு ஸ்டடி பண்ணவே டைம் ஆகிடும். அடிக்க ஒரு சிக்னலா? வேறு என்ன? ரெண்டு ஐட்டம். சிக்கன் ரைட்? சிக்கன் தவிர வரலாம் இல்லையா? ஒன்லி யூ ஹேவ் சிக்கன் ஆர் எனிதிங் எல்ஸ்? ஓகே, அது வச்சிட்டாங்களா? அதுக்கு ஓகே. பீஃப்னு பார்த்த மாதிரி நோ பீஃப்னு போட்டிருக்கேன். அது ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்தாங்க? அது இது கூட வரதா இல்லை தனியாக வரணும்? தனியாக ஒன்று பே பண்ணிக்கலாம். வேறு என்ன வேண்டாம், தண்ணி வேணும்ல ஐட்டம். இங்கே எல்லாமே சில ஹோட்டலில் வாட்டர் பாட்டில் வைப்பாங்க. ஓகே. பிகாஸ் ஹோட்டலில் வெறும் கப்பு தான் வச்சுருப்பாங்க. டேப் வாட்டர் வந்து லெஃப்ட் சைட் திறந்தா ஹாட் வாட்டர் வரும், ரைட் சைடு வந்து கோல்ட் வாட்டர். கோல்ட் வாட்டர் தான் பிடிக்கிற தண்ணி. ஹாட் வாட்டர் வந்து ரீசைக்கிள் தண்ணி, அது பிடிக்காது. கோல்ட் வாட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த
என்ன பண்ணணும்? கெட்டில் இருக்கும்ல, ஆமாம், அதில் சுட வச்சு குடிச்சிக்கோங்க. இங்கே மோஸ்ட்லிலாம் அப்படியே குடிப்பாங்க டேப் வாட்டர். அப்படியே குடிச்சா அது ஆகுமா என்ன? ஒன்றும் ஆகாது, சில்லுன்னு இருக்கும். நல்லாயிருக்கும் தண்ணி. எல்லாமே குடிக்கிற தண்ணி தான். ஓகே. சினிமா தேட்டரு. பஸ் ஸ்டாப்பு. ஓகே. உள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே தானே போகணும்? இங்கேருந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப வாங்க. திரும்ப யாராவது கத்த போகிறாங்க, அப்படியே கத்துற மாதிரி. இந்த மால் வந்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ். ஓகே, இதான் நம்ம ஹோட்டலில். ஒருவேளை எனக்கு இது பத்தலைன்னா என்னங்க பண்ணுறது? இல்லை, கிரில் இருக்குது, பார் அண்ட் கிரில். பார் அண்ட் பார் கிரில் இருந்தால் 24 hours உங்களுக்கு ஐட்டம். சரி, பேக் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, ஃபைனலி நம்ம கடைசி டெஸ்டினேஷனான அபர்தீன் வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அப்புறம் இங்கே இருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் தான். ஸோ அந்த வழியாக நம்ம என்ட்ரு ஆகும். ஒரு சிங்கிள் பெட், ஒரு சின்ன டேபிள் சேர், அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பழங்கால பில்டிங்ஸ் தான். இது வந்து கிரானைட் சிட்டின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கல்லால் தான் கட்டுறாங்க. புது பில்டிங்காக இருந்தால் கூட அதை கல்லை தான் கட்டிக்கிறாங்க போல். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்குது, குட்டி பாத்ரூம். இது நம்மளோட வாஷ் பேசின் ப்ளஸ் இங்கே க்ளாசெட் இருக்குது. இங்கே எப்படின்னா தண்ணி பிடிச்சி அப்படியே பைப்பில் பிடிச்சி தான் குடிச்சுக்கணுமா. ஸோ ரொம்ப ஒரு டைனியான ஒரு ரூம். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு உள்ளூர் டைமுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8:15 இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆச்சு? 8 மணி ஆச்சு. ஸோ இப்போ 8 மணி ஆச்சு. நம்ம ஊர் டைமுக்கு அப்போ எவ்வளோ இருக்கும்? 9, 10, 11, 12 மணி ஆச்சு. ஸோ எனக்கும் ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி ரொம்ப நேரம் ட்ராவல் அண்டு சாப்பிடலாம் இன்னும். அதனால் சரி வெளியே எங்கேயும் இப்போதைக்கு சாப்பிட போவேணாம், நம்ம வந்துட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு அதனால் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு மால் இருக்குது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டோம். என்ன வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஏதோ ஒரு சைனீஸ் பேஸ்டு கடை. ரைஸ் வித் சம் சிக்கன்.
நல்லா தான் இருக்குது. ரைஸ் ரொம்ப முக்கியம் இருக்குது. ஆனால் சிக்கன்ஸ் பரவாயில்ல. நூடுல்ஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொன்னார். அதனால் ரைஸ் வாங்கினேன். நூடுல்ஸ் அங்கே பார்க்கும்போதே ரொம்ப காஞ்சு போயிருந்தது. இல்லை பசி சாப்பிட்டுட்டு நாளைக்கு பரவலாக இங்கே சுற்றி பார்ப்போம். ஒரு வழியாக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குளியல் போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ இதோட நம்மளோட இந்தியா டு அபர்தீன் ஜேர்னி முடிஞ்சு. ஸோ அதனால் இதை நான் அப்படியே ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலான் இருக்கேன். அந்த லிங்க்கை மட்டும் அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன். இது வந்துட்டு நான் யூடியூபர் இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஒரு மெமரிஸ்க்காக அங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஷேரிங்க்கு ஈஸியாக இருக்குங்கிறனால அங்கே அதில் அப்லோட் பண்ணுவேன். அண்டு அப்கமிங் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ இதில் புதுசாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ தான் டே 1 இந்த ஏரியா அப்படியே பார்க்கும்போது அடடா அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலான்னு இருக்குது. பட் நான் ரொம்ப அவசரப்படலை. நான் வந்துட்டு 10 hours ஃப்ளைட்டில் உட்காந்து திரும்ப அதில் ஒரு 2 hours தான் மொத்தம் 12 hours ஃப்ளைட்டில் இருந்துட்டோம். அப்படியே நேராக உட்காந்துட்டு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவாக இருந்தது. இங்கே நிறைய சீகூல்ஸ் எல்லாம் பறக்குது. நாளைக்கு எது வீடியோவில் சிக்குதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயே கடல் இருக்குது. ஜஸ்ட் இந்த ரோடு கிராஸ் பண்ணால் கடல் இருக்குது. கப்பல்லாம் நின்று இருந்தது. இன்னைக்கு டே இதோட முடிச்சுக்கலாம். நான் ஒரு குளிச்சுட்டு வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு சண்டே, அது ஒரு பெரிய ரிலீவிங்காக இருக்குது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்த டயரில் நாளைக்கு திரும்ப இருந்துச்சு ஆஃபீஸ் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஊரை சுற்றி பார்த்துட்டு பேட்ரி கேமராவில் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே, குட் நைட், see you tomorrow.